அண்ணன் செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதி, தலைவர் காலத்திலேயே நாங்கள் பார்த்தவங்க. அம்மா காலத்தில் அவரை ஹைலைட் படுத்தி வச்சுருந்தாங்க. அவருடைய அளப்பரிய அவர் ஏன் இன்னும் ஒரே நிலைமையில் இருக்கிறாருன்னா இந்த மாதிரிப்பட்ட மனநிலையில். ஏன்னா 93 எங்கள் மாவட்டத்துக்கு அவர் வரும்போது இவங்க 3 பேர் தான், அழகு திருநாகரசு, கண்ணப்பன், அண்ணன் செங்கோட்டையன் 3 பேர் தான் மும்மூர்த்திகளாக இருந்தாங்க. நான்லாம் ஆரல் வாய்மொழியிலேருந்து அவ்வளோ தூரம் அவருக்கு வரவேற்பு கொடுத்து மதிய வேளையில் அவ்வளோ கூட்டம் இவங்கள பார்க்குறதுக்கு, அம்மாவால் கை காட்டப்பட்ட இவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் ஆல்ரெடி உயர்றது. ஏன்னா நான் அப்போ அந்த வட்ட செயலாளர் அந்த நாகராஜா திடல். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் சந்தித்து வந்த அண்ணன் செங்கோட்டையனை வயசாயிட்டு, வயது ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் பாஜக எதுக்காக போய் பம்முறாருங்கிறது எங்களுக்கு தெரியல. துணிஞ்சு கலருங்க, எங்களை போல் அதிமுக தொண்டன் கரம் கொடுக்க தயாராக இருக்கும். அவருக்குன்னு இல்லை, அங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் சொல்கிறேன். புரட்சித் தலைவர் மீது விசுவாசம் கொண்டவர்கள், புரட்சித் தலைவி அம்மா மேலே விசுவாசம் கொண்டவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரட்சி வெடிக்கணும். இந்த நிர்வாகிகளை வச்சு தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய மகன் சம்பந்திகள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக, ஒவ்வொருத்தரும் நடத்தின ஊழல்களுக்காக 100 கோடி ஊழல் கார்பரேஷன்லன்னு சொல்லி ஊழல் நடத்தினவங்க இவங்கெல்லாம் தன்னை காப்பாற்றுறதுக்காக பாஜகவுக்கு அடிமையாக இருக்காங்க. நம்ம அதிமுக தொண்டனாக இருக்கணும், நம்ம உடம்புல முறுக்கேறி இருக்கிறது அதிமுக ரத்தம்னா அத்தனை பேரும் ஒரு போர்க்குடியை பிடிச்சி வர்ற டிசம்பருக்குள்ளே நீங்கள் எல்லாம் வெளியில் ஒன்றிணையணும், தொண்டர்கள் ஒன்றிணையணும்.